56வது ஸ்லோகம். கோள் சொல்லும் விழிமீன்கள், பயம் கொண்ட பெண்மீன்கள். தவா பர்ணே கர்ணே ஜபநயன பைசுன்ய சகிதா நிலீயந்தே தோயே நியதமனிமேஷபரிகா இயம் சர்பக்த சதபுடகவாட்டம் குவலயம் ஜகாதி பிரத்யூஷே நிசிஷ விகடய பிரவிசதி. இந்த ஸ்லோகத்தில் தேவியின் கண்கள் பற்றியே விளக்கப்படுகிறது. எப்பொழுதும் சலனத்தோடு இருப்பதிலும் இமைக்காமல் இருப்பதிலும் வடிவத்தில் தங்களைப் போலவே இருக்கும் தேவியின் விழிகள் அடிக்கடி காதுகளின் அருகே சென்று ஏதோ கூறுவது போல் தோன்றவே அவ்விழிகள் தங்களை பற்றி ஏதோ கோள் சொல்வதாக பெண்மீன்கள் எண்ணுகின்றன. விழிகளின் மொழி கேட்டு மகாராஜ்ஞியான அம்பிகை தங்களுக்கு ஏதேனும் தண்டனை கொடுத்து விடுவாளோ என்று பயந்த மீன்கள் நீரின் மேற்பரப்பில் வராது நீரின் அடியிலேயே மறைந்து கொண்டுள்ளன. மதுரையின் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் காணப்படாததை நாம் இங்கே நினைவு கொள்வது அவசியம். பகல் பொழுதில் தேவியின் திறந்த கண்களில் வாசம் செய்யும் அழகிய லக்ஷ்மி தனது வீடான அல்லிமலரை அதன் இதழ்கள் என்றும் கதவினால் பூட்டிவிட்டு வருவதையும், இரவில் தேவி தான் யோக நித்திரை கொள்ள கண்களை மூடும் பொழுது அங்கிருந்து வெளியேறி தனது இவ்வுலகமாகிய அல்லிமலரின் இதழ் கதவுகளை திறந்து கொண்டு அங்கே தங்குவதையும் தேவியின் விழிகள் தேவியின் காதுகளில் மெதுவாக கூறுகின்றன. தேவியினுடைய விழிகளில் மேன்மை அறிந்து இதை தியானிக்கும் அன்பர்களுக்கு கண்களின் குறைபாடுகள் நீங்கி ஒளி பொருந்திய கண்களை பெறுவதோடு பொருளுக்கு தலைவியான லக்ஷ்மி தேவியின் அருளையும் குறைவின்றி பெறுவார்கள். இதற்கு அபிராமேந்தாதி பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூக்குழலாள் அபிராமி கடை கண்களே.